நெஞ்சம் நிறைந்த நன்றியை என் சார்பாகவும் என் குடும்பத்தார் சார்பாகவும் பணிவோடு உரித்தாக்கொள்வேன். எல்லார் பேரையும் சொல்லணும். சத்தியவேல் என்ன எல்லாம் பால் கறக்க போகிறவங்க சீக்கிரம் பேசி முடிங்க அப்படின்னு சொல்கிறார். அப்படியா இருந்தாலும் உங்கள் எல்லார் பேரையும் சொல்லிட்டேன். ஏன் கேபிஎஸ் சத்தியவேல் என்ன சொன்னது எல்லாம் வழி முடிச்சிட்டேன். நாம 4000 ஓட்டில் தான் தோல்வி அடைஞ்சிருக்கிறோம். நம்ம கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் முனுசாமி எத்தனை ஓட்டில் தோத்தாரு? 342 ஓட்டில் தோத்தாரு. ஆக கூடி ஒரு 20-30 பேர் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறோம். அப்போ அதிமுக நாங்கள்லாம் வெற்றி பெற்றிருந்தால் இன்னைக்கு யார் முதலமைச்சராக இருந்து கொண்டிருப்பார்? எல்லாரும் சொல்லிக்கிறாங்க அதிமுக அவ்வளோதான். நம்ம எதிரிகளுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு. இந்த சிறு தோல்வியை வச்சு நம்ம எதிரிகளுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு. எப்பவுமே நம்மளை பற்றி கரிச்சு கொட்டுறவங்களுக்கு இது ஒரு வாய்ப்பு. நான் நிச்சயமாக நாம் பின்தங்கி இருக்கிறோமே தவிர அகல பாதாளத்திலே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் இல்லை. அகல பாதாளத்தில் நம்ம இருக்கிறோம். நல்லா யோசிச்சு பாருங்க. எத்தனையோ சதிகளை முறியடித்து எத்தனையோ உடனிருந்து சித்திரவதை செய்பவர்களை எல்லாம் தாங்கிக் கொண்டு இந்த இயக்கம் அம்மா இல்லாமல், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இல்லாமல் இவ்வளவு சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் கூட்டணியோடு சேர்ந்து நம்ம எவ்வளவு பேர் ஜெயிச்சிருக்கிறோம்? அதிமுக, பாமக, பிஜேபி 1, 57 பேர் நம்ம வெற்றி பெற்றிருக்கிறோம். இதுவே யோசிச்சு பாருங்க. ஆளும் கட்சியா இருந்த திமுக எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருந்தது? இப்ப எவ்வளவு பேர் ஜெயிச்சிருக்கிறாங்க? ஆனா நாம தான் ஏதோ அழிஞ்சு போயிட்ட மாதிரி அதிமுக போயிடுச்சு. அதிமுக எங்கேயும் போகாது. அதிமுக லட்சக்கணக்கான தாய்மார்களுடைய நெஞ்சங்களிலே, சகோதரர்களுடைய உள்ளங்களிலே, மனதிலே எப்போதும் நீக்கமற எப்போதும் நிறைந்திருக்கிறது அதிமுக. கொஞ்சம் சறுக்கிட்டு அவ்வளவுதான். தயவு செய்து யாரும் கலங்காதீங்க. நிமிர்ந்து நிற்போம். நம்ம திமுகவை எதிர்த்து பேசணும். திமுக நம்மளை எதிர்த்து பேசிச்சு. இடையில ஒருத்தர் இருக்கிறாங்கிறதே நம்ம மறந்துட்டோம். அப்படித்தான். யாராவது அவனை பற்றி பேசணுமா? நித்யானந்தம் பேசுனீங்களா? இளங்கோ பேசுனீங்களா? யாராவது சண்முகம் பேசுனீங்களா? சம்பு நமக்கு ஒரு எதிரின்னு அவனை நம்ம நினைக்கவும் இல்லை, பேசவும் இல்லை. அதனால அவன் யோகி சிகாமணி ஆகி ஓஹோ அம்மாவில் எந்த தப்பு இல்லையாக்குன்னு நினைச்சு ஜெயிச்சு வந்துட்டாங்க. சரி, ஜெயிச்சு வந்துட்டாங்கன்னா சட்டமன்ற ஆட்சி அமைப்பதற்கு எத்தனை உறுப்பினர் வேணும்? 118 + 1 119 பேர் வேணும். 118 குறைந்தபட்சம் வேணும். இப்ப 118 பேர் ஜெயிச்சிருக்காங்க அந்த கட்சியில. 107 பேர் ராஜினாமா பண்ணது ஒண்ணு போக 107 பேர் ஜெயிச்சிருக்காங்க. ஆனா சொல்வது என்னன்னா பெரும்பான்மையாக வெற்றி, அறுதி பெரும்பான்மையாக வெற்றி பெற்றார். என்ன அறுதி பெரும்பான்மை? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 77ல் எவ்வளவு சீட்டு வெற்றி பெற்றார்? புரட்சி தலைவி அம்மா 91ல் 2 இடம் தான் திமுக ஜெயிச்சது. அம்மா 232 இடங்கள்லையும் அம்மா வெற்றி பெற்றாங்க.
232 இடங்கள்ல. அதுக்கு பிறகு 96ல் அம்மாவே தோத்து போயிட்டாங்க. உண்டா இல்லையா? 96ல் அம்மாவே தோத்தாங்களா இல்லையா? இது எதுக்காக நான் சொல்றேன்னா, ஒரு அரசியல் கட்சினா வெற்றியும் இருக்கும் தோல்வியும் இருக்கும். வெற்றி பெற்றால் மட்டும்தான் கட்சி, தோத்துட்டு அந்த கட்சியை உருக்குலைஞ்சு போயிருமா? 96ல் நம்ம சந்திக்காத தோல்வியை விட ஒரு தோல்வி இனிமேல் இந்த இயக்கத்துக்கு உண்டா? 96ல் அத்தகைய தோல்வியை நம்ம சந்திச்சோம். நானும் 96ல் நின்ன பொள்ளாச்சி தொகுதியில் எனக்கு கவுண்டிங்க்கு நான் 32 பேர்த்த கூட்டிட்டு உள்ள போனேன். கவுண்டிங் நடந்துட்டு இருக்கும் போதே பாதி பேர் அந்த பக்கம் போய் சேர்த்தேன். அப்பெல்லாம் இந்த மிஷின் ஓட்டு இல்லை, அப்போ எந்த ஓட்டு மிஷின் ஓட்டு இல்லை. அப்போ காகிதத்தில் ஓட்டு போடுறது. நான் பின்தங்கி கட்டு போட்டு ஓட்டு எண்ணவே இல்லை, கட்டு போட்டு இருக்கிறாங்க. பண்டல் போட்டுட்டு இருக்கும்போதே எனக்கு கவுண்டிங் வந்தவொடனே பாதி பேர் ஓடிட்டான். அப்பேற்பட்ட தோல்வி 96ல். ஆனால் 98ல் அன்பு சகோதரர்களே, இந்தியாவினுடைய பிரதமரையே தேர்ந்தெடுக்கிற கட்சியா அம்மா அண்ணா திமுகவை 2 வருஷத்துல உருவாக்கி காட்டினாங்க. அப்புறம் 2001ல் அண்ணா திமுக மிகப்பெரிய கட்சியா மீண்டும் ஆட்சி கட்டில் அமர்ந்தது. ஒரு கட்சி தோக்கும் அல்லது வெற்றி பெறும், இது ரெண்டுமே ஜனநாயகத்தில் மக்கள் தான் இறுதி எஜமானர்கள். தோல்வி அடைவதனால் ஒரு கட்சி அழிந்துவிடும் என்பதோ அல்லது வரலாறு இல்லாமல் போய்விடும் என்பதோ காணாமல் போய்விடும் என்பதோ கணக்கிட்டு பார்ப்பது என்பது தவறான மனக்கணக்கு. நிச்சயமாக அண்ணா திமுக வரலாற்றில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கும் பொழுதே 1980 நாடாளுமன்ற தேர்தலில் 2 தொகுதி தான் வெற்றி பெற்றார் எம்ஜிஆர். ஒன்று கோபிச்செட்டிப்பாளையம், இன்னொன்று சிவகாசி. 38 தொகுதியில் புரட்சி தலைவர் தோல்வி அடைந்தார். அவரோட அது வரைக்கும் மந்திரியா இருந்தவங்க நாஞ்சில் மனோகரன் உட்பட, சுப்புலட்சுமி ஜெகதீசன் உட்பட பாதிக்கு மேற்பட்ட மந்திரிய ஆட்சி கலைக்கிறதுக்கு முன்னாடியே ராஜினாமா பண்ண தயாராயிட்டாங்க. திமுக போயிட்டாங்க. இதெல்லாம் நீங்க யோசிக்கணும். அதுக்கு பிறகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தமிழகம் முழுவதும் நான் என்ன தவறு செய்தேன் மக்களே, எனக்கு என்ன, ஏன் இந்த தண்டனை கொடுத்தீர்கள், ஒரே ஒரு ரவுண்டு தான் வந்தாரு. வரலாறு காணாத வெற்றியை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 80லே 3 மாதத்தில் திரும்ப பெற்றார். 3 மாசத்துக்கு முன்னாடி 40க்கு 38 தோக்குறாரு, 2 அன்னத்தில் ஜெயிக்கிறாரு. என்ன குற்றம் செய்தேன் என்று தமிழக மக்களத்தில் 3 மாதத்தில் சுற்றுப்பயணம் வந்தோடனே திமுகவை வேரடி மண்ணாக சாய்த்து விட்டு மீண்டும் அண்ணா திமுகவை 2வது முறையாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி கட்டியில் அமர்த்தினார். அதனால தோத்துதுனால கட்சி தோண்டு போயிடும், கட்சி உருக்குலைஞ்சு போயிடும் அப்படியெல்லாம் என்னாதீங்க. அப்பா இதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா, அப்பா அம்மா இருந்தாங்க, அப்ப எம்ஜிஆர் இருந்தாரு. எம்ஜிஆர் இருந்தப்போ தாப்பா தோத்துது, அம்மா இருந்தப்போ தாப்பா தோத்துது. அதை தாண்டி அவங்க வெற்றி பெற்று வந்தாங்க. அதே போல நம்ம அண்ணன் எடப்பாடியாரும் வெற்றி பெற்று வருவார். சாதாரண கிராமத்து மனிதராக இருந்து கிளைக்கழக செயலாளராக பொன்னுச்சாமி போல இருந்து படிப்படியாக வளர்ந்து ஒன்றியத்தில் பதவிக்கு வந்து மாவட்டத்தில் பதவிக்கு வந்து தலைமை கழக செயலாளராகி பொதுச் செயலாளரானவர் யாரு? எடப்பாடியார். அவருக்கு எல்லா சூட்சமும் தெரியும். இப்போ தோத்தப்போ எம்ஜிஆர் அம்மா இருந்தாங்க, ஜெயிக்க வச்சாங்க. ஏன் இப்ப அண்ணன் எடப்பாடியார் 2021 யார் பேரை சொல்லி எல்லாம் ஜெயிச்சான் சொல்லுங்க. இப்போ 57 பேர் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. யார் பேரை சொல்லி ஜெயிச்சோம்? அப்ப அதே இதுல மீண்டும் நாம் வருவோம், மீண்டு வருவோம், மீண்டும் வருவோம்.
மீண்டு வருவோம், மீண்டும் வருவோம், கலங்காதீர்கள். ஒன்னே ஒன்று மட்டும் நான் உங்களுக்கு உறுதியா சொல்லிக்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் நம்ம இந்த இயக்கத்திலே வளர்த்து விட்டது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா என்றால் அடுத்தபடியாக யாரு? எடப்பாடியார். எந்த சூழ்நிலையும் அதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒரே எண்ணத்தோடு, ஒரே அன்போடு, பாசத்தோடு நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து வரப்போகிற உள்ளாட்சி தேர்தலிலே நிச்சயமாக எல்லா இடங்களிலும் நாம் போட்டியிட வேண்டும். இப்போ ரொம்ப லஞ்சலாவணியம் இல்லாத ஆட்சி நடப்பதாக மக்கள்கிட்ட ஒரு பிரமையை உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள். புத்தகங்களை வாங்கி படிங்க. எந்த அளவுக்கு ஆரம்பிச்சிருக்குன்னு பாருங்க. 60 நாள் கூட ஆகல, 2 மாசம் கூட ஆகல. கண்ணப்பண்ணா 2 மாசம் கூட ஆகல, இப்பவே ஸ்டார்டட். பத்திரிகையில் வாங்கி படிங்க. எவ்வளவு கசாமுசான்னு பேசிக்கிறாங்கன்னு பாருங்க. 2 மாதத்தில் இந்த அளவுக்கு எதிர்ப்பு சக்திகள் ஏற்பட்டிருக்கிறது. இன்னொரு 4 மாசம் போனா இருக்குமா இருக்காதா சொல்லுங்க. ஆகவே எக்காரணத்தை கொண்டும் நம்முடைய கட்சி, நம்முடைய வீடு, நாம் செங்கல் எடுத்து வைத்து கட்டிய வீடு, நாம் உருவாக்கிய மாளிகை இந்த அண்ணா திமுக. நிச்சயமாக இந்த அண்ணா திமுகவை நாம் யாருக்காகவும் விட்டுக் கொடுக்க கூடாது என்பதை மனதில் வைத்து நம்ம பெரும்பான்மை இல்லாத ஆட்சி தான் இப்ப நடக்குது. இப்ப நடிகர் விஜய் முதலமைச்சர் இருக்காரு. அவங்க கட்சியிலிருந்து வெற்றி பெற்றவங்க எத்தனை பேரு? 107 பேரு, அவர் உட்பட, சபாநாயகர் உட்பட. மீதி அவருக்கு ஆதரவு கொடுத்திருக்கிற கட்சிகள் எல்லாம் யாரோட சேர்ந்து ஜெயிச்சது? திமுகவோட. விஜயை எதிர்த்து நின்று வெற்றி பெற்ற கட்சிகளுடைய ஆதரவோட தான் அவர் ஆட்சியில் இருக்கிறார். இப்போ அவரால் வெற்றி பெற்ற அவருடைய தோழமை கட்சிகளுடைய ஆதரவோடு அவர் வெற்றி பெறவில்லை. அவருடைய கட்சியோடு நின்று வெற்றி பெற்ற கூட்டணி கட்சிகளுடைய ஆட்சி இப்போது நடக்கவில்லை. இனியொரு கட்சியோடு, இனியொரு கட்சியில எதிர்த்துன்ற கட்சியில வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினரிடத்தில் சோபா கொண்டு போய் கொடுத்து சரண்டர் ஆகி அவர்களுடைய ஆதரவை பெற்றுத்தான் அவர் பெரும்பான்மை பெற்றிருக்கிறார். இது எப்ப வேணாலும் தோசை தூக்கி மாத்தி போட்ட மாதிரி எப்ப வேணாலும் இது சத்தமா சொல்லுங்க மாறும். எப்ப வேணாலும் மாறும். பாருங்க, கத்தி தீட்டிட்டு இருக்கிறாங்க அவங்க. நிச்சயமாக நம்ம கிட்ட இருந்து 6 எம்எல்ஏ எடுத்துட்டாங்க. யார் களவாடுனா? விஜய். அப்ப யார் களவாணி? அண்ணா திமுக வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வைப்பது என்பது உடனடியாக சும்மா நடக்குமா? சும்மா நடக்குமா? பெரும்பதிக்காரர் சொல்லுங்க. ஜெயிச்சத உடனே ராஜினாமா பண்ணிட்டு வீட்டுக்கு போய் நான் உட்கார்ந்துக்கிட்டு போவாங்களா? அவங்களாம் சன்னியாசம் வாங்கிட்டு நீ அரசியலே வேண்டான்ட்டு போயிட்டாங்களா? அப்ப என்ன நடக்க வேணுமோ எல்லாம் திரைமறைவில் நடந்தாச்சு. அது என்னன்னு தெரியாது, வேன்லயே போயிருந்தாலும் போயிருக்கும். அதன் பிறகுதான் ராஜினாமா பண்றாங்க. ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன், இந்த இயக்கம் உங்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம், உங்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய வியர்வையால், அவர் உழைத்து சம்பாதித்த பணத்தால் வளர்ந்த இயக்கம் அண்ணா திமுக. புரட்சி தலைவி அம்மா 2016 தன் உடல்நிலையை பற்றி கவலைப்படாமல் ஊர் ஊராக சென்று என்னை போன்ற வேட்பாளர்களுடைய வெற்றிக்காக பாடுபட்டு தன் உயிரை மாய்த்து பெற்றுக் கொடுத்த வெற்றி அண்ணா திமுகவுக்கு அம்மா. அதே போல இன்றைக்கு நாம் அடைந்திருக்கிற இந்த பின்னடைவை எல்லாம் நீக்கி உறுதியாக நம்முடைய இயக்கம் எதிர்காலத்தில் சிறப்பான இடத்தை பிடிக்கும்.
உங்கள் அனைவருக்கும் நான் ஒரு உத்தரவாதத்தை சொல்றேன். அதிமுக தொண்டர்களுக்கு எந்த ஒரு சிறு இன்னல் வந்தாலும் அதை தாங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இப்ப இது ஆரம்பம். இன்றைக்கு எப்படி இருக்குமோ என்னமோ ஏதோ அப்படின்னு சில பேரெல்லாம் வராமல் இருந்திருக்கலாம். இன்னும் ஒரு மாதம் கழிச்சு மறுபடியும் இங்கே வருவோம். பாருங்க, அன்றைக்கு நம்முடைய இயக்கத்தினுடைய வளர்ச்சியை பாருங்கள். ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் வருவோம். சத்தியவேலன் கூட்டிட்டு ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கு ஊரா உங்களை சந்திக்கிறதுக்கு வருவோம். வெகு சீக்கிரமா வீடு வீடா வந்து உங்களை கூப்பிடுவோம். வாங்க, வேலைக்கு வாங்கன்னு தயாரா இருங்க. மீண்டும் எம்ஜிஆர் ஆட்சியை அம்மா அமைத்தார். அம்மா ஆட்சியை அண்ணன் எடப்பாடியார் அமைக்கும் வரை நாம் ஓயக்கூடாது. பெருமூச்சு விடாதீங்க, வீரத்தோடு இருங்க. வெற்றி நமக்கு வரும். நம்முடைய வீட்டில் இருக்கிற இளைஞர்களை கட்சிக்கு கொண்டு வாங்க. சுவாமி விவேகானந்தர் சொன்னார், 10 இளைஞர்களை கொடுங்கள், இந்த நாட்டின் தலைவிதியை நான் மாற்றி காட்டுறேன்னு சொன்னார். இங்கே பாரு 2 இளைஞர்கள் இருக்கிறாங்க. இது மாதிரி இளைஞர்களுடைய பங்களிப்பை நம்முடைய வீட்டிலிருந்து ஆரம்பிங்க. நம்முடைய வீட்டிலிருந்து இளைஞர்களை நாமே பணியாற்றினாலும் நம்முடைய இளைஞர்களை பாரு. நான் இருக்கிறேன்னா என் மகன் பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறான். நம்முடைய வீட்டிலிருந்து நம்ம ஆரம்பிக்க வேண்டும். இளைஞர்களை, இளம் பெண்களை இயக்கத்தில் தீவிரமாக நாம் உட்படுத்த வேண்டும். நிச்சயமாக திமுக என்கிற தீய சக்தி, தீண்டத்தகாத சக்தியையும் எதிர்ப்போம். நம்மை தீர்ந்து போன கட்சி என்று சொல்கிறானே, ஏப்பா சுமார் நம்மளை தீர்ந்து போன சக்தி என்று சொல்கிறாரு, அவருக்கு வெகு சீக்கிரம் சரியான பாடத்தை யார் தீர்ந்து போறாங்கன்னு பாருங்க. அண்ணா திமுக தமிழகத்தை அதிக நாள் ஆண்ட கட்சி. அண்ணா திமுக தமிழக மக்களுக்கு அற்புதமான திட்டங்களை கொண்டு வந்த கட்சி. ஒரே ஒரு தகவல் மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு போறதுக்காக ராமாபுரம் தோட்டத்திலிருந்து காலையில் நேரம் புறப்படுவதற்கு கார் ஏற போறார். திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து ஒரு கிராமத்திலிருந்து ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட மக்கள் ஓடி வந்து அவருடைய காரை சூழ்ந்துட்டு அழுகிறாங்க. ஒருத்தர் சட்டையை கழட்டி காட்டுறார். ஐயா, என் சட்டையை என் முதுகை பாருங்கன்னு பார்க்குறாரு. முதுகை பார்த்தா முதுகில் தடியால் அடித்து பெரிய பெரிய பாலமாக காயம். என்னப்பா நடந்துன்னு கேட்குறாரு. இந்த தாழ்த்தப்பட்ட மக்களை பார்த்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்த தாய்மார்களை பார்த்து அவங்க சொல்கிறாங்க, எங்கள் ஊரில் தொடர்ந்து 15 நாளாக மழை, எங்கள் வீடு வாசலெல்லாம் ஒழுகுது, எங்களுக்கு ஏதாவது உதவி அரசாங்கத்திலேருந்து வாங்கி கொடுங்கன்னு கிராம மணியார்கிட்ட கேட்க போனோம். அந்த மணியார் எப்படா நீ வீட்டு வாசலுக்கு வரலான்னு சொல்லி வாசலை கால் வச்சதுக்காக தாழ்த்தப்பட்ட மக்களை தன்னுடைய அடியாட்களை விட்டு தாக்குனாங்கன்னு சொல்லி அழுத உடனே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ரொம்ப மனவேதனைப்பட்டு விட்டார். நேராக செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு போகிறார். தலைமைச் செயலாளரை அழைக்கிறார், வருவாய்த்துறை செயலாளரை அழைக்கிறார், முக்கியமான அரசு அதிகாரிகள் அழைக்கிறாங்க. என்ன செய்கிறீங்களோ ஏது செய்கிறீங்களோ இன்றைக்கு மாலைக்குள் பரம்பரையாக இருக்கிற இந்த கிராம மணியக்காரர்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். அனைத்து ஜாதியை சேர்ந்தவர்களையும் தாழ்த்தப்பட்ட மக்கள் உட்பட அனைவருக்கும் விகிதாச்சார அடிப்படையிலே கிராம நிர்வாக அலுவலர் நியமிக்க வேண்டும் என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கட்டளையிடுகிறார். அப்ப அதிகாரிகள் சொல்றாங்க, அவங்கெல்லாம் கோர்ட்டுக்கு போயிடுவாங்க. அவங்க கோர்ட்டுக்கு போனாலும் சரி, என்ன ஆனாலும் இந்த ராமச்சந்திரன் பார்த்துக்குவேன், இனிமேல் இந்த பரம்பரை உரிமை என்பது கிடையாது என்று சொல்லி ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட மக்களை கிராம நிர்வாக அலுவலராக 4000 பேரை அப்போதே நியமித்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அப்படிப்பட்ட வரலாறு படைத்த இயக்கம் இந்த அண்ணா திமுக. இன்னொன்று சொல்கிறேன், எம்ஜிஆர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் பண்ணி போயிட்டுருக்கிறார். ஒரு தாயார் தன்னுடைய சேலையை கட்டின சேலையை பாதி சேலையை தண்ணியில் பாதி சேலையை உடம்புல கட்டிட்டு பாதி சேலையை
தண்ணியில் துவைச்சிட்டு இருக்கிறாங்க. அதை அப்படியே நின்று பார்த்து வேதனைப்பட்டு உடனடியாகத்தான் பொங்கலுக்கு இலவசமாக வேட்டி சேலை கொடுக்க வேண்டும் என்கிற திட்டத்தை ஏழை எளிய மக்களுக்காக மாற்றுச் சேலை கூட இல்லாமல் இருக்கிறார்களே என்கிற மனப்பான்மையோடு ஈவிரக்கத்தோடு செய்த தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அப்படிப்பட்ட தலைவர் தொடங்கிய இயக்கம் இந்த இயக்கம். புரட்சி தலைவி அம்மா பெண் குழந்தை பிறந்து விட்டால் அந்த குழந்தைக்கு தாய்ப்பாலுக்கு பதிலாக கள்ளிப்பால் கொடுத்து கொண்டிருந்த காலம் உண்டா இல்லையா? தொட்டில் குழந்தைகளை கொண்டு திட்டத்தை கொண்டு வந்து பிறந்த குழந்தைகளுக்கெல்லாம் நீங்கள் இல்லை என்றால் நான் தாயாக இருக்கிறேன் என்று சொல்லி தொட்டில் குழந்தைகள் திட்டத்தை கொண்டு வந்து தொட்டில் குழந்தைகள் திட்டத்திலே சேர்க்கப்படுகிற குழந்தைகளை டாக்டராக, இன்ஜினியர்களாக, வக்கீல்களாக வளர்த்து இன்னைக்கு வரைக்கும் 6000 பேர் தொட்டில் குழந்தைகள் திட்டத்தில் உயிரோடு இன்றைக்கு குடும்பம் நடத்தி சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த திட்டத்தை கொண்டு வந்து யாரு? புரட்சி தலைவி அம்மா. அப்படிப்பட்ட அம்மா வளர்த்த இயக்கம் இந்த அண்ணா திமுக. பல்வேறு சோதனைகளிலே தமிழக மக்களை கட்டி காத்த தலைவி புரட்சி தலைவி அம்மா. அதே போல உழவர் பாதுகாப்பு திட்டத்தை கொண்டு வந்தவர் புரட்சி தலைவி அம்மா. அதே போல எடப்பாடியார் கடைமடை வரை தண்ணீர் சென்று சேராமல் ஆழியாறு வாய்க்காலானாலும் திருமூர்த்தி வாய்க்காலானாலும் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் எங்கேயானாலும் கடைமடை வரை தண்ணீர் சென்று சேராமல் விவசாயி கஷ்டப்படுகிறான், பயிர் செய்ய முடியாமல் வேதனைப்படுகிறான் என்பதற்காக விவசாயிகளை கொண்டு குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்தவர் யாரு? அண்ணன் எடப்பாடியார். உண்டா இல்லையாண்ணா? அதுக்கப்புறம் அவர் போனதுக்கு அப்புறம் குடிமராமத்து திட்டம் உண்டா? சொல்லுங்க, உண்டானா? அதே போல நமக்கு நாமே திட்டம். அதே போல நீட் தேர்வு ஒழிக்கிற அந்த ரகசியம் அப்பனுக்கு தான் தெரியும். மகன் சொல்ல மகனும் அப்பனும் சேர்ந்து தமிழ்நாடு ஊரா பொய் மூட்டைகளை அவுத்து விட்டு ஆட்சிக்கு வந்தாங்க. 2001 6 வரைக்கும் இருந்தாங்க. நீட் தேர்வு ஒழிக்கல. காவிரி ஆற்றை நீந்தி சென்று அரசு பள்ளியிலே படித்த விவசாயியின் மகன் அண்ணன் எடப்பாடியார் சிந்தித்து ஒரு முடிவெடுத்தார். அரசு பள்ளியிலே படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு 7.5% டாக்டர் படிப்பு என்று சொல்லி அந்த 7.5% இடஒதுக்கீட்டில் அன்னைக்கு 500 பேர் டாக்டர் ஆனாங்க. வருஷம் படிப்பு செலவு, ஆடை செலவு, ஹாஸ்டல் பீஸு அனைத்தும் யாருக்கு? அந்த மாணவர்களுக்கு 7.5% வருகிற கிராமப்புற அரசு பள்ளியிலே படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு 7.5% ஆண்டுக்கு இன்னைக்கு 650 பேர் படிக்கிறான். அனைத்து செலவும் அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளும் என்கிற திட்டத்தை கொண்டு வந்தது யாரு? எடப்பாடியார். இப்படி எத்தனையோ திட்டங்களை செய்தது அண்ணா திமுக. இதான் இந்த மண்டலத்துக்கு முன்னாடி 4 வழி பாதை, அந்த பாலம், பாலக்காடு ரயில்வே மேம்பாலம், இதுக்கு யார் பணம் கொடுத்தா? ரயில்வே மேம்பாலத்துக்கு 50 கோடி. இந்த ரோட்டுக்கு சத்திவேல் வீட்டு வழியா வருது ரோடு, பாலக்காடு கேரள மாநில எல்லை வரை அதுக்கு 74 கோடி ரூபாய் கொடுத்தது அண்ணன் எடப்பாடியார். கேட்டது உங்களுடைய தொண்டன் பொள்ளாச்சி ஜெயராமன். போய் மெட்ராஸ் போய் பெரிய பள்ளிவாசல் கிட்ட நிமிந்து பாருங்க. அரசாங்க ஹாஸ்பிட்டல் சாதாரண ஒரு வரியில் பிரசவ ஹாஸ்பிட்டலுங்கிறீங்க. பிரசவ மருத்துவமனை அல்ல, சிரமமான பிரசவங்கள் பிரசவிப்பதற்கு கிரிட்டிக்கல் கேர் ஹாஸ்பிட்டல் 100 படுக்கை வசதியோடு பொள்ளாச்சியில், மதுரைக்கு அடுத்தபடியாக பொள்ளாச்சியில் மாறுகண்ணோடு பிறக்கிற குழந்தைகள், செவித்திறன் குறைவாக இருக்கிற குழந்தைகள், அதாவது தாடை விலகி பிறக்கிற குழந்தைகள், இவர்களுக்கெல்லாம் வைத்தியம் செய்வதற்காக 100 அறைகளோடு தனியாக குழந்தைகள் பிரசவ விடுதியை கட்டி கொடுத்தது யாரு?
எடப்பாடியார். அதுக்கப்புறம் அங்கு பக்கத்திலேயே 5 மாடியில் ஒரு கட்டடம் நிற்குது. இந்நேரம் எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்தால் அது 9 மாடி ஆயிருக்கும். மருத்துவக் கல்லூரியாகவே மாறி இருக்கும். மருத்துவக் கல்லூரியாகவே ஆயிருக்கும். அதை கட்டி கொடுத்து யாரு? எடப்பாடியார். திமுக ஆட்சியில் 5 வருடத்தில் ஏதாவது ஒரு சின்ன முன்னேற்றம் உண்டா? நித்யானந்தி சொல்லுங்க, ஏதாவது ஒரு சிறு முன்னேற்றம் உண்டா? ஆனா இத்தனை இன்னும் நான் சொல்லுவேன், வெடிய வெடிய சொல்லுவேன். கல்லூரி கல்லூரி கல்லூரினாங்க. எந்த கல்லூரியும் யாரும் கொண்டு வரல. கொண்டு வந்த தனியார் கல்லூரி எல்லாம் படுத்து போகும்னு. ஆனா அரசு நிதி 7 கோடி, பொள்ளாச்சி ஜெயராமன் எம்எல்ஏ ஃபண்டு 1.5 கோடி, 8 கோடி போட்டு 4 மாடியில பொள்ளாச்சியில அரசு கலைக்கல்லூரி கொடுத்தது யாரு? எடப்பாடியார். முந்தா நாள் ஒரு கோர்ட்டு திறந்தாங்களே, கோர்ட்டு உச்ச நீதிமன்ற நீதிபதி வந்து திறந்தார. அந்த கோர்ட்டு தமிழ்நாட்டிலே இல்லாத வசதியோடு, முழுக்க ஏர் கண்டிஷன் வசதியோட, முழுக்க ஏர் கண்டிஷன் வசதியோட ஒரு கோர்ட்டு. அந்த கோர்ட்டுக்கு நிதி கொடுத்தது யாரு? கட்டி முடிஞ்சு 4 வருஷமா திறக்காம வச்சிருந்தாங்க சண்டாளர். 4 வருஷமா திறக்காம வச்சு ஏதோ இந்த இவங்க வந்து திறந்து விட்டாங்க. வக்கீலுகள்லாம் போராடுன்னு சொன்னதுனால திறந்து விட்டாங்க. தாலுகா ஆபீஸ் யார் கட்டி கொடுத்தா? யூனியன் ஆபீஸ் யார் கட்டி கொடுத்தா? எல்லாமே நம்ம ஆட்சியில் தான் நடந்தது. ஆனா 4000 ஓட்டில் பின்தங்கிட்டோம். நிறைய செய்வதா சொல்லியிருக்கிறாங்க, நம்மளை ஒண்ணுமே செய்யலின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிறைய செய்வதாக சொன்னவர்கள் இனி செய்யட்டும். ஆனால் மீண்டும் எடப்பாடியார் வெல்வது உறுதி, மீண்டும் அம்மா ஆட்சி அமைவது உறுதி. உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவது உறுதி. சத்தியவேலன் என்ன சொன்னாலும் நடக்கும். நீங்க எல்லாரும் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நடக்கும். ஆனமலையார் நல்லார் திட்டம் வரும். எப்போ? எடப்பாடியார் முதலமைச்சராக வரும்போது. எப்போ வருவார்? எப்பவும் வருவார். எந்த நேரமும் அந்த சூழ்நிலை அமையும். இன்றைக்கு இருக்கிற இந்த மாயாஜால ஆட்சி, செல்போன்ல ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தவங்க வெகு சீக்கிரம் தடி எடுத்தவன் அவனவன் செய்த வினை அவனவனை சுட்டரிக்கும். எனவே உற்சாகமாக இருங்கள். விரைவில் அம்மா ஆட்சி எடப்பாடியார் தலைமையில் அமையும். தமிழக மக்களுக்கு நல்லாட்சி தருவோம். கழக தொண்டர்களுக்கு சிறு துன்பம் வந்தாலும் அதை தாங்குகிற சக்தியாக நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருப்போம் என்பதனை சொல்லி தந்த வாய்ப்புக்கு இந்த சிறப்பான ஏற்பாட்டை செய்த அண்ணன், குறுகிய காலத்தில் ஏற்பாடு செய்த அண்ணன் சத்திவேலன் அவர்களுக்கும், நம்முடைய மேடையில் இருக்கிற அனைத்து கண்ணப்பன் உட்பட, கிரி அவர்கள் உட்பட, KPS உட்பட, ராஜு உட்பட, முரளி உட்பட, நம்ம அண்ணன் ரத்னகுமார் உட்பட, ஆச்சிப்பட்டி திருமலசாமி உட்பட, நம்முடைய தம்பி அதிரடி அருணாசலம் உட்பட, பிரகாஷ் உட்பட, முருட்டக்காலை முரளி உட்பட, இன்னும் மேடையின் முன்புறத்தில் இருக்கிற அனைவருக்கும், செல்வி பத்மணி உட்பட, சகோதரி காளீஸ்வரி உட்பட, மன்னூர் பாப்பு உட்பட, பிரவீன் உட்பட அனைவருக்கும், கருணாகரன் உட்பட, நித்யானந்தம் அவர்கள் உட்பட, இளங்கோ அவர்கள் உட்பட அனைவருக்கும், நிறைய பேர் சொல்ல யாரும் தப்படுத்துக்காதீங்க. அனைவருடைய பெயரையும் மீண்டும் சொன்னதாக எண்ணிக்கொள்ள வேண்டும் என்று கேட்டு தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மீண்டும் வருவோம். நன்றி, வணக்கம்.